ஒரு ஏழை மனிதன் அநேகம் வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஐரோப்பா தேசத்துல இருந்து அமெரிக்காவுக்கு செல்ல புறப்பட்டான். கப்பல் டிக்கெட்டை வாங்கிட்டு அதற்கு பிறகு அவன் உள்ள போய் பயணம் செய்தான். அவன் அமெரிக்காவுக்கு போறதுக்கு 2 அல்லது 3 வாரம் பயணம் அவன் செய்யணும். உள்ள போய் அவனுக்கு சாப்பிடுவதற்கு காசு இல்லைன்னு நினைத்து மிகப்பெரிய ஒரு பெட்டி நிறைய காய்ந்த ரொட்டிகளை அடுக்கி கொண்டான். தினமும் காலையில மத்தியானம் இரவு அந்த காய்ந்த ரொட்டிகளை எடுத்து அவன் சாப்பிட்டு வந்தான். அந்த கப்பல்ல 3 வேளையும் தடபுடலான விருந்துகள் நடக்கும். சைவ விருந்துகள் தனியா, அசைவ விருந்துகள் தனியா எல்லாருக்கும் வழங்கப்பட்டுச்சு. அப்ப இந்த மனிதன் மாத்திரம் ஏக்கத்தோட பார்த்துட்டு பல நாட்கள் அந்த காய்ந்த ரொட்டிகளை சாப்பிட்டு கொண்டு வந்தான். இதை கவனித்த ஒரு பெரியவர் அந்த வாலிபன்ட்ட போய், தம்பி ஏன்பா நாங்க எல்லாரும் சாப்பிட்றோமே, நீ மட்டும் ஏன் காய்ந்த ரொட்டிகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயா இந்த கப்பலுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு மட்டும் தான் என்கிட்ட காசு இருக்குது, இதுல விலையுயர்ந்த உணவுகள் கொடுக்கறாங்க, அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு காசு இல்லை ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரியவர் சொன்னாரா, அட தம்பி நீ எப்ப கப்பல் டிக்கெட் நீ வாங்கினியோ அப்பவே இந்த உணவுகளுக்கெல்லாம் நீ காசை கொடுத்துட்டப்பா. இந்த காய்ந்த ரொட்டிகளை நீ சாப்பிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது, இது எல்லாமே உன்னுடைய காசு தான், நீ வா சாப்பிடுன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரா. அதே போல எப்ப நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களோ, எப்ப ஆண்டவரை உங்க சொந்த ரட்சகரா அவருடைய குடும்பத்துக்குள்ள வந்தீங்களோ அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கு. அது தெரியாம நம்ம தரித்திரத்திலேயோ வறுமையிலேயோ வாழணும்னு அவசியம் இல்லை. ஒரு காட்டுக்கு ராஜா சிங்கம். அந்த சிங்கம் ஒருபோதும் பட்டினியா இருக்காதுங்க. அந்த சிங்கம் தனக்கு பசி வந்துச்சுன்னு சொன்னா எல்லா மிருகங்களும் இறைய தேடி போகும். ஆனா இந்த சிங்கம் மட்டும்தான் தான் இருக்கிற இடத்திலேயே கெர்ஜிக்கும். அந்த கெர்ஜிக்கிற சத்தத்தை பார்த்து காடே அதிருமா. எல்லா மான்கள், முயல்கள், பறவைகள்லாம் தன்னுடைய இடத்தை விட்டு பயந்து வெளியில வரும் பொழுது ஈஸியா தங்கிட்ட இருந்தே அந்த சிங்கம் இறைய பிடிச்சுக்கும். அப்படின்னா சிங்கம் ஒருபோதும் பட்டினியா இருக்காதுன்னு அர்த்தம். அப்ப வேதம் சொல்லுது, சிங்க குட்டிகள் கூட ஒருவேளை பட்டினியா இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு உலகத்துல மனுஷரை தேடுறோம், அதிகாரத்தை தேடுறோம், பணத்தை தேடுறோம், கர்த்தரை தேடுறோமா? தேடுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது.